Hi, welcome to Litfish channel. This writer named Robert Frost. இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் போயமான ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் he was born in the year 1874 and died in 1963. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பொயட், பிளேரைட். இவரோட ரைட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஃபிலாசபிக்கல் தீம்ஸோட ரைட்டிங்ஸில் ட்ரை பண்ணியிருக்காரு. இவரோட லைஃப்பில் நிறைய ஹானர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு, ஹானர் பண்ணப்பட்டிருக்காரு. புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் பொயட்ரி அந்த அவார்ட் வாங்கியிருக்காரு, கான்க்ரிஷனல் கோல்டு மெடல் அவார்ட் வாங்கியிருக்காரு, அண்ட் ஆல்சோ பொயட் லாரெட் ஆஃப் வெர்மண்ட் அந்த பொசிஷன்லேயும் வந்து இருந்திருக்காரு. இந்த போயத்தில் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா கால் ஆஃப் பியூட்டி அண்ட் கால் ஆஃப் டியூட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இது என்ன அப்படின்ட்டுனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் முடிச்சிடணும் பிஃபோர் கோயிங் டு டை. அந்த கான்செப்டை தான் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இந்த போயம் வந்து 1923 நியூ ஹாம்ஸ்பயர் அப்படின்ற பப்ளிகேஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. poetic lines பார்க்கலாம். whose woods these are I think I know. ஸோ ஒரு பொயட் வந்து ஹார்ஸ் ரைட் வந்து போகிறாரு. அங்கே போகிறப்ப வந்து ஒரு வுட்ஸ் மீன்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து பார்க்குறப்ப அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து யாரோடது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஸோ அந்த ஓனரோட ஹவுஸ், ஹிஸ் அப்படின்னா அந்த வுட்ஸோட ஓனரோட ஹவுஸ் வந்து இங்கே பக்கத்தில் தான், ஏதோ ஒரு வில்லேஜ் இங்கே பக்கத்தில் இருக்கிற நியர்பை வில்லேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ அந்த ஓனருக்கு வந்து தெரியாது இங்கே நான் நின்று அவரோட பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அவரோட வுட்ஸை வந்து ரசிச்சுட்டு இருக்கிறது. டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஏன் வந்து அவரோட ஹார்ஸ் ரைட் வந்து ஸ்டாப் பண்ணி அந்த வுட்ஸை வந்து ரசிக்கிறாரு அப்படின்னா அந்த வுட்ஸ் ஃபுல்லாகவே எப்படின்னா ஸ்னோவால் ஃபில் ஆகிருக்கு. அதை பார்க்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் to stop without a farmhouse near, between the woods and frozen land, the dearest evening of the year. So my little horse. ஸோ அந்த ஹார்ஸில் தானே ரைட் பண்ணி வந்தார். அந்த ஹார்ஸ்க்கு வந்து அது வந்து ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஃபீல் பண்ணுது. மஸ்ட் திங்க் இட் குவேர். குவேர் மீன்ஸ் வாட்? ஸ்ட்ரேஞ்ச். ஸோ ஸ்ட்ரேஞ்சாக வந்து திங்க் பண்ணுது. ஏன் அப்படின்னா டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ். பக்கத்தில் எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எதுவுமே கிடையாது, ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது, அதுவும் ஸ்னோவால் ஃபுல்லாக இருக்குது. ஏன் மாஸ்டர் இங்கே நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா சொல்கிறாங்க பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். ஃபுல்லாகவே வுட்ஸும் அதுவும் அங்கே ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கும் பனியால் உறைஞ்சி போய் கிடக்குது. இங்கேயே நிறுத்தியிருக்காருன்னு தெரியலையே. டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஈவினிங்கும் முடிஞ்சு நைட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே டார்க்னஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஏன் மாஸ்டர் இங்கே நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டவுட், கன்ஃபியூஷனில் வந்து அந்த ஹார்ஸ் இருக்குது. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds a sweep of easy wind and downy flake. ஸோ ஹீங்கிறது இந்த இடத்துல அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அதோட பெல்ஸை வந்து ஷேக் பண்ணுது. ஷேக் பண்ணிவிட்டு கேட்குது, இஸ் தேர் சம் மிஸ்டேக்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை ஏதாவது தப்பாக்கிது இங்கே நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குது. அது எதுவும் தப்பு பண்ணலதானே அப்படின்றத அதோட மாஸ்டர்கிட்ட அதோட பெல்லை ரிங் பண்ணி கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குது. த ஒன்லி அதர் சவுண்ட் ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்டர். ஸோ அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் லேட், நம்ம போகணும் அப்படின்னு வந்து ஒரு கைட் பண்ணுது. இதை உணர்ந்த அந்த பொயட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்வீப் சடன்னாக வந்து அந்த ரசிச்சுட்டு இருந்தவர் சடன்னாக வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஈஸி விண்டுன்னு என்னது, அந்த ஸ்னோவில் இருக்க அந்த சில்னஸ் ஆஃப் அந்த ஏரை வந்து இன்ஹேல் பண்ணி அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ அந்த ஃப்ளேக் அப்படின்னா இங்கே அந்த டவுனி ஃப்ளேக்னால் அந்த ஸ்னோவால் ஃபுல்லாக இருக்க அந்த ஃபாரஸ்ட், அந்த பியூட்டியில் அந்த அட்மாஸ்பியர், அந்த ப்ளசண்ட் ஏரை வந்து பிரெத் பண்ணிக்கிறாரு, இன்ஹேல் பண்ணுறாரு. And then the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. ஸோ அந்த வுட்டு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதை ரசிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இங்கே ஸ்லீப் அப்படின்றதுனா எட்டர்னல் டெத்.
டெத்துன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வாழ்க்கையில் மாறவே மாறாது. ஒரு நாள் கண்டிப்பாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ் அ ஹியூமனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளோட லைஃப் டைமில் பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபிலாசபிக்கல் நோட்டோட ராபர்ட் ஃப்ராஸ்ட் இந்த போயம் முடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு பொயட்டும் ஒரு ஹார்ஸும் ஒரு வுட்ஸ்குள்ளே ஒரு ஸ்னோவி ஈவினிங்கில் ஒரு வுட்டுக்குள்ளே வராங்க. அதை பார்த்து அட்மைர் ஆகி நிற்கிறாங்க. அந்த ஒரு ஹார்ஸ் வார்ன் பண்ணுற மாதிரியும் சடனாக கிளம்பணும், என் லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு தத்துவத்தை ரொம்ப ஈஸியாக ஒரு 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 கொஞ்சம் லைனில் அழகாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த போயத்தில். ட்ரீம் ஹேஸ் டு அச்சீவ் பிஃபோர் டை. ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரீம், ஒரு கோல் வச்சுக்கணும். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டெத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு போயமும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.